இன்னைக்கு எல்லா வொர்க்கிங் பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய பர்டன் இல்ல, ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்கள வச்சுக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஈவினிங் நெறைய ஆக்டிவிட்டி வருது, நெறைய ஹோம் ஒர்க்ஸ் வருது. இதுக்கு தான் நாங்க ஸ்கூலுக்கு இவ்ளோ ஃபீஸ் கட்டி சேர்க்கிறோமா? நாங்களே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நெறைய குவெரீஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது நாங்க வந்து பேரண்ட்ஸ் ஒர்க் ஷாப் போறப்பவும் சரி, இல்ல டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் போறப்பவும் சரி, இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டடா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்கூல் இஸ் நாட் த ஒன்லி ரெஸ்பான்சிபிள் பிளேஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் லைக் பீப்பிள் ஃபார் யூர் சைல்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹாலிஸ்டிக் லேர்னிங். ஆக்சுவலா வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து சமமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதில இருக்கு. அத எல்லாருமே கண்டிப்பா ஒத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. வரப்போ எல்லா பேரண்ட்ஸும் இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்தோனே ஒரு ஈகர்னஸ் இருக்கும். சாயந்தரம் வந்தோனே இன்னைக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்க? என்ன ரைம்ஸ் சொல்லிக் குடுத்தாங்க? என்ன எழுதுன? என்ன விளையாண்ட? மேம் என்ன சொன்னாங்க? ஸோ இந்த மாரி ரிப்பீட்டடா ஒரு ஃப்ரீக்வென்ட் கொஸ்டினே கேட்டுட்டு இருப்பாங்க சாயந்தரம் வந்த உடனே. நெனச்சு பாருங்களேன், இப்போ உங்களையே டெய்லி ஆஃபீஸ்லேருந்து வந்தோனே காலையிலேருந்து என்ன வொர்க் பண்ண? லஞ்சுக்கு முன்னாடி என்ன வொர்க் பண்ண? லஞ்ச் யார் கூட உட்காந்து சாப்பிட்ட? சாயந்தரம் நீ எப்படி எந்த வழியா வண்டியில வந்த? இந்த ஒரு கொஸ்டின ரிப்பீட்டடா வந்து உங்க ஹஸ்பண்ட் இல்ல உங்க ஒய்ஃபோ உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா, ஹவ் டு யூ ஃபீல் இன் த ஈவ்னிங்? அதே மாரி தான் அந்த குழந்தைக்கும் ஃபீல் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் த ரிப்பீட்டட் போர்ட் கொஸ்டின் டூ யுவர் சில்ட்ரன், வை டோன்ட் யூ ஹேவ் லைக் ப்ராப்பர் இன்டராக்ஷன், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வித் யுவர் சில்ட்ரன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்டின்னா, அந்த குழந்தையோட இன்டராக்ட் பண்ணி, கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறப்போ தான், அந்த குழந்தையோட மாற்றங்களும், அந்த குழந்தையோட லேர்னிங் என்ன அப்டின்றத நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். வெறும் ஒரு பேப்பரோ, பென்னோ இல்ல ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டோ இல்ல ஒரு ஆக்டிவிட்டியோ வந்து ஒரு அத பண்ண வைக்கிறதுனால ஒரு நல்ல ஹெல்தி டைம்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் லைக் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது பண்றப்போ நம்ம என்னென்னலாம் அந்த குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்றோம், எந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கான்வர்சேஷன் நம்ம எப்படி பண்ணணும்? நான் டெய்லி என்ன டிஃபரெண்ட்டா கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்க குழந்தை கிளாஸ் ரூம்ல என்ன லேர்ன் பண்ணுது? அவங்க டீச்சர் என்ன டாபிக் சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க? எத பத்தி லேர்ன் பண்றாங்க? அப்படின்னு வந்து அந்த ஒரு விஷயம் ஒரு பேரண்ட் அவேரா இருக்கும்போது தான், அந்த குழந்தையோட அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஈவினிங் வந்து ஒரு கான்வர்சேஷனே கொண்டு போ முடியும். அப்பதான் அந்த குழந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நம்ம அந்த குழந்தைக்கு என்ன எக்ஸ்ட்ரா இன்புட் குடுக்கலாம் அவுட் சைட்ல இருந்து அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஸ்கூல், இட் இஸ் ஆல்சோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேரண்ட். ஒரு குழந்தைக்கு ஒரு முழுமையான ஒரு கல்வி, ஒரு ஹாலிஸ்டிக் லேர்னிங் குடுக்கணும்னா, கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்க குழந்தையோட டெய்லி மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் டூ 1 ஹவர் ஆவது ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்காக கண்டிப்பா கன்டினியூஸா 1 ஹவர் இருங்க அப்படின்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. ஈச் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த குழந்தையோட ஒரு பிட் ஆஃப் கான்வர்சேஷன் ஒரு அங்கங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்ட் ஆன் த ஒரு வேலை பண்றப்போ, அந்த ஒரு கான்வர்சேஷன கொண்டு வாங்க. எவ்ரிதிங் இஸ் a learning for the children. So please understand, and the triangle shape of collaboration is very important. Triangle shape of collaboration அப்படின்றது parent, teacher and child collaboration together only gives you the holistic learning and knowledge.